விஜய் வந்த பிறகு தான் இப்படிப்பட்ட ஒரு தற்கொலை கூட்டமும் தமிழ்நாட்டில் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தலைவனை நம்பி இந்த பசங்க பாவம் சின்ன பசங்க போய் பின்னால் போய் அலையிறாங்க. அலைஞ்சு போய் தலைவன் தலைவன் சொல்லி பைக்கில் போய் செத்தவனை பார்க்குறது கூட நாதி இல்லை. உன் தலைவன் அப்படிப்பட்ட தலைவனாக இருக்கான். எத்தனை பேர் காயம்பட்டுருங்க அந்த மீட்டிங்கில். எவனா காயம்பட்டவனுக்கு ஏதாவது உதவி செஞ்சுருக்காங்களா? அவங்க செய்யலை. கரூரில் 41 பேர் தான் செத்தான். செத்தவனுக்கு 37 பேருக்கு 20 லட்சம் கொடுத்தாங்க. அது அந்த ஆளுடைய காசு இல்லையான்னு தெரியல. காயமடைஞ்ச 120 பேர் காயமடைஞ்சிருக்கானே, அவனுக்கு ஏதாவது ஒரு பைசா கொடுத்துருக்காங்களா? எல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் தானே கொடுத்தது. அப்போ உன்னை நம்பி வந்து உன்னை பார்த்து செத்தவனுக்கு என்னென்னு கூட பார்க்காத, எட்டி கூட பார்க்காத நீ, உனக்கு என்ன யோசானிக்கு எமோஷன் இருக்குது, உனக்கு என்ன கனெக்டிவிட்டி இருக்குது? ஒவ்வொரு வீட்டில் நீ எப்படி போய் குடியிருப்ப? உன்னை எப்படி வச்சுருப்பான்? உடனே மாதிரி ஒரு தருதலையை போய் ஒரு பிள்ளைய வீட்டில் வச்சான்னா என்ன மாதிரி நிலைமையாகும்? விஜய் வந்த பிறகு தான் இப்படிப்பட்ட ஒரு தற்கொலை கூட்டமும் தமிழ்நாட்டில் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. அப்போ எப்படிப்பட்ட ஒரு தருதலை கூட்டத்தை உருவாக்கி வச்சுருக்கேன். அப்போ இந்த கூட்டம் வந்து எதை நம்பி வம்புனால வந்துச்சு?